ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், அந்த குபேரனை பத்தி பக்காவா விசாரிச்சாச்சு. அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இது வரைக்கும் பல ஸ்டேட்ல இந்த மாதிரி பல பேரை ஏமாத்திருக்கான். ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டேட் போலீஸ் கிட்டயும் சிக்கினது இல்ல. அதத்தான் அவனே அவன் வாயால சொல்லிட்டானே. வேற என்ன அவனை பத்தி தெரிஞ்சுக்கினீங்க? அவனை சுத்தி எப்பவுமே அடியாளுங்க இருக்காங்கக்கா. அதனால அவன் வீட்டுக்குள்ள போறதும் ரிஸ்க், வெளியில வரதும் ரிஸ்க். ஆனா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. அதான் நமக்கு வேணும். என்ன வீக்னஸ்? என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்க பார்த்தா கூட விட மாட்டான். குரங்க வச்சு அவன் என்ன செய்வான்? அட லூசு பாயில, இது கூட தெரியாமையா இத்தனை நாள் சுத்திட்டு இருந்த? எறும்பு மாடு மாதிரி இருக்கிற, கொஞ்சம் கூட மூலியே இல்லை உனக்கு. நீ மாக்கான்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. அவன் பொம்பளை விஷயத்துல வீக்குடா. எந்த பொம்பளைய பார்த்தாலும் விட மாட்டான். இப்ப புரிதா? உருண்ட மூஞ்சி, உனக்கெல்லாம் போனார் நோட்ஸ் போட்டு விளக்க சொல்ல வேண்டியதா இருக்குடா. அப்ப அதை வச்சுதான் நம்ம அவனை அடிக்கணும். எப்படிக்கா? ஆஹா, நல்ல ஐடியாவா இருக்கே. ஐய, என்னக்கா 4 அடி கிட்ட பொண்ணுமா? அக்கா வேணாக்கா, ப்ளீஸ்கா. டேய், இவர் வழி இல்லடா. அக்கா வேணாக்கா, ப்ளீஸ்கா. சொன்னா கேளுக்கா. ஒர்க் அவுட்டே ஆகாதுக்கா. வேற யாராவது ட்ரை பண்ணுக்கா. வேற யாரையாவது ட்ரை பண்ணலாம். நான் சொல்றா. யாரு? குள்ளபுத்தியா? குள்ளபுதம் லேடி கெட்ட போட்டா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாரு. என்னது? யோசிச்சு பார்க்க போறீங்களா? என்ன எல்லாரும் யோசிக்கிறானுங்க? அப்ப நம்மளும் யோசிப்போம். பங்களா நாய்க்கு பொம்பளை கெட்ட போட்ட மாதிரியே இல்ல. ஏன்னா கண்டினியூட்டின்னு குள்ளபூதம் தாடி எடுக்க மாட்டான். 2-3 ப்ராஜெக்ட்ல வேற கமிட் ஆயிக்கிறாராம். இப்போ திருவேணி சங்கமோன்னு வேற ஓவரா பீத்தின்னு திரியறான். சார் இப்பெல்லாம் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக. அந்த ரேஞ்சு. யார் நானா? சரிதான். ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. ரொம்ப புகழ்றீங்களே. சரி, இவனை விடு. மாக்கான லேடி கெட்டப்ல யோசிச்சு பாரு. இவன் ஏற்கனவே அடக்குற, இவனும் தாடி எடுக்க மாட்டான். இவனை போய் லேடி கெட்டப்பில் யோசிக்க சொல்றாங்களே. சரி, நம்ம சத்யா சொல்லிச்சு, யோசிச்சு பார்ப்போம்.
கரடிக்கு லேடி கெட்ட போட்டா மாதிரியே இருந்திருப்பானே. அக்கா செம்ம கரெக்டா சொன்னக்கா. ஹேய் நிஜமா அப்படித்தான்டா இருந்துச்சு. சத்யா கதி ரொம்ப யோசிக்கிறேன். நான் வேணா லேடி கிட்ட போட்டா? என்னது? டேய் நீ எல்லாம் சைல்டு கிட்ட போடலாம்டா. லேடி கெட்டப்லாம் எப்படிடா? இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியலடா. இருந்தாலும் உனக்காக நினைச்சு பார்க்கறோம். ஐயோ, இங்கப்பா. டேய் பொம்பளை குடி சத்த மாதிரியே இருக்கடா. தயவு செஞ்சு வேணாம்டா. டேய் சோடா கட்டைக்கு சேலையை சுத்தினா மாதிரியே இருந்தால. இங்க பாரு கதிரு, குபேரனை பத்தி விசாரிச்சதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒண்ணும் முட்டாள் கிடையாது, ஈஸியா ஏமாத்துறதுக்கு. அவன் நம்புற மாதிரி இருக்கணும்னா நீ தான் லேடி கிட்ட போட்டாகணும். இத விட்டா இப்போதைக்கு வேற வழியும் கிடையாது. இப்ப நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். நீதான் நீ இப்ப ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. அக்கா என்னக்கா ஹெல்ப் அதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைக்கா. நீங்க சொன்னா ஓகே தான், நான் லேடி கிட்ட போடுறேன். ஃபாரின் மாப்பிள்ளை கெட்டப்புக்கே பல பல மீம்ஸ்கள் போட்டு காட்டுன்னு காட்டுனாங்க. இதுல இவன் லேடி கிட்ட பேர போட போறான். இன்ஸ்டா ஃபுல்லா இவனா மட்டும் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் இந்த வாட்டியாவது கரெக்டா நடிச்சறாயப்பா, இல்லனா எல்லா மீம்ஸ் கிரியேட்டரும் தூசி தட்டி கிளம்பிடுவானுங்க. பொத்து நான் மூடுறேன், ஊர் வாயை யார் மூடுறது? ஆனா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஓவர் ஆக்டிங் மட்டும் பண்ணிராத. அக்கா பாருங்க அந்த குள்ள பூதத்தை. டேய் ஓவர் ஆக்டிங்க பத்தி நீ பேசுறியா? கை கால் ஆட்டாம ஒரு 2 நிமிஷம் பேசு பாப்போம். கையே கால ஆட்டாமையா முடியாது. மைண்ட் வாய்ஸ்லயே மகாபாரதம் கதையை ஃபுல்லா சொல்றான் தானடா நீ. 500 எபிசோடு நெருங்க போகுது. இவன் இப்பவாவது நடிச்சிட மாட்டானான்னு பாத்துன்னு இருக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க. நீ அத்தை கேட்டு கூட பாக்காத. அக்கா சொம்மாடா சோக்குக்கு சொன்னேன். சரிடா எல்லாரும் டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. வாடா. நான் நல்லா நடிக்கிறேன்னு அவார்டு வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டானுங்களே. எல்லாம் பொறாமை. என்னடா வழக்கம் போல தனியா போல இருக்கிறா? அவார்டு வாங்கினதுல இருந்தே புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தேங்க்ஸ் சொல்ல, உனக்கு தேங்க்ஸ் சொல்லன்னு. இன்னும் அமுல் பேபி வரலையா? இந்த தாஜ்மஹாலை உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா கொடுக்க முடியாம போயிடுச்சு அமுல் பேபி. ஏங்க என்ன பார்த்தது ஏதோ மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உண்மையா சொல்லுங்க. நான் வரதுக்கு முன்னாடி எதையோ பார்த்துட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் அதை பின்னாடி மறைச்சிட்டீங்க. அது என்னன்னு காட்டுங்க. இல்ல அமுல் பேபி, நான் ஒரு gift வாங்கினேன். கிஃப்டா? எங்க காட்டுங்க. வாவ், சூப்பருங்க. ஏங்க நீங்கள் நானும் ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா நீயும் இந்த தாஜ்மஹாலை எனக்கு gift கொடுக்கலான்னு நினைச்சியோ?
ரோடி பேபி என்னங்காச்சு? ஏதாவது ட்ரீமுக்கு போயிட்டீங்களா என்ன? ஒன்னும் இல்ல அமல் பேபி. சரி, நீங்க என்ன பண்றீங்க? என் கபோர்ட்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த தாஜ்மஹாலை பேக் பண்ணுங்க. எது அமல் பேபி? அதான் நீ பாத்துட்டல. நான் பாத்துட்டேங்க. ஆனா அந்த குழந்தை இன்னும் பார்க்கலையே. அந்த குழந்தைக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ல. எந்த குழந்தைய சொல்றா? என்னங்க மறந்துட்டீங்களா? நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பர்த்டேங்க. நானும் அந்த குழந்தைக்கு தாஜ்மஹால் தான் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்களும் அதே மாதிரி நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. செம்ம சிங்க்ல. குட். இத குழந்தைங்களுக்கு கொடுவா? ஆமாங்க. அமல் பேபி, இந்த தாஜ்மஹாலுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு தெரியுமா? தெரியுமே. ஷாஜகான் அவரோட மனைவிக்காக கட்டின சமாதிங்க இது. சமாதியா? ஆமாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஷாஜகான் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதுக்காக ஷாஜகான் இந்த சமாதியை கட்டினாரு. இது கூட எனக்கு தெரியாது. சரி, நீங்க என்ன செய்றீங்க? மறக்காம இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி வைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துரும். ஓகே? குட். உலகமே இந்த தாஜ்மஹாலை காதல் சொன்னோன்னு சொல்லுது. இந்த அமல் பேபி மட்டும் இதை சமாதின்னு சொல்லிட்டு போறான். இவன் மட்டும் எப்படிதான் எப்போ ஒரு டைப்பாவே யோசிக்கிறானோ. இவன் எதுக்கு அமல் பேபிக்கு போன் பண்றான்? ஒருவேளை நாம அவன் வீட்டுக்கு போய் அவனை மிரட்டின விஷயத்த சொல்றதுக்காக போன் பண்றானோ? என்னப்பா, உன்னை நான் ஜென்டில்மேன் நினைச்சேன். ஆனா நீ உன் பொண்டாட்டியை அனுப்பி எனக்கு மிரட்டல் விடுற. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா பணத்தெல்லாம் கொடுத்து பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்க. இல்ல ரச கூப்பிட்டு உன் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துருவேன். சாரி சார், அவங்க எனக்கு தெரியாம வந்திருக்காங்க. இனிமே அவங்க இந்த விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். பணம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே நான் கால் பண்றேன் சார். ஏதோ உனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றதுனால இந்த ஒரு வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. பொண்டாட்டிய முதல்ல கண்டிச்சு வை. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சாரி அமல் பேபி, உனக்கு தெரியாம நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என் மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நீ எப்படி என்னாண்ட போய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறேன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நீ உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்த்து நான் ஏமாந்துனே தான் இருக்கிறேன். சாரி ரோடி பேபி, நான் பெரிய தப்பு பண்றேன். அக்காக்காக உங்ககிட்ட உண்மையை மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்தா என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. என்ன ரோடி பேபி, இன்னும் தூங்கல? இல்ல, தூக்கம் வரல. நீ தூங்கு. எனக்கும் தூக்கம் வரலங்க. ஏன், என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல இல்ல, உடம்புலாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா
மனசு தாங்க சரியில்லை. என்னாச்சு அமுல் பேபி? கண்ணெல்லாம் வர கலங்கி இருக்குது, என்னாச்சு? இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மை? அது வந்து நீங்க தான் கேஎம் சிட் பண்ணு ஓனரா? ஆமா, நாங்க தான். என்ன விஷயம்? வாங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க எதுக்கு முதல்ல ஸ்டேஷனுக்கு வரணும்? நூத்துக்கணக்கான பேர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த கேள்வியை கேளுங்க. இந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி வாங்கின 15 கோடி ரூபாய், என்ன ஏமாத்தி வாங்கின 1 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 16 கோடி ரூபாய். இதை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்பாவி மக்களை ஏமாத்தாதீங்க, பாவங்க. நம்ம குடும்ப பேரையும் கம்பெனி பேரையும் காப்பாத்தணும்னா இப்ப நம்ம காம்ப்ரமைஸா தான் போய் ஆகும். நீங்க சொன்னீங்க, ஆனா அக்கா தங்க கேட்கல. அவங்க பேராசையால தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைல வந்து நிக்குது. சரி, என்ன நந்து ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் மறைச்சீங்க? உங்ககிட்ட சொன்னா அக்கா செத்து போயிருவேன் மிரட்டுச்சு. அதாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டோம். எல்லாரும் மறைச்சதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல அமுல் பேபி. ஆனா நீ உன் மனசு கேட்காம என்னாண்ட சொல்லிட்ட பாத்தியா, இது ஒண்ணு போதும் அமுல் பேபி. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். என்னங்க பண்ண போறீங்க? அவன் கேட்ட பணத்தை ரெடி பண்ணு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்க. ம். ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை சொன்ன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ம். சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்த ஒரு விஷயத்த என்னாண்ட மறைக்க முடியாம சொல்லிடுற. இத போய் நான் வெளியே சொல்வேனா?